ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 14வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கு நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the one and only கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1,49,527 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 48.38% இருந்துட்டுருக்காங்க. நம்முடைய கானா வினோத் அவர்கள் அட்டகாசமான வாக்குகளை வாங்கி குவிச்சிட்ருக்காரு. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்கள், 44.68% ஆரம்பித்து இப்போ 48.38% வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வந்து போயிருக்காப்புல. அப்படியே டேக் ஆஃப் ஆகிட்டே தான் வந்திருக்காரு, தவிர இறங்கவே இல்லை. அதுக்கடுத்து 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 63,128 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20.43% இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத்துக்கு பயங்கர காம்படிட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் வந்து 25%, 26% நார்மலாக வாங்கக்கூடிய வாக்குகள். பட் அதுக்கு டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க திவ்யா கணேஷ். அவங்களும் ஒரு 20-21% அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. பட் எப்போ கமருதீன் மற்றும் பார்வதி வந்து வெளியே போனாங்களோ அப்பயே வந்து டிசைட் ஆகிப்போச்சு, கானா வினோத் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கமருதீன் மற்றும் பார்வதியோட வாக்குகள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்துக்கு வந்து போயிடுச்சு. 3வது இடத்துல சபரநாதன் 47,171 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.26% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சபரநாதன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலே ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காப்புல. இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினது கிடையாது. ஏதோ 9%, 8, 10, அதிகபட்சமாக ஒரு 10, அவ்வளோதான். பட் 15% வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது ஃபார் த ஃபஸ்ட் டைம் சபரி அவர்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது வினோத், திவ்யா இவங்கெல்லாம் நாமினேஷனில் இருந்து, ஓகேங்களா. 4வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் தான் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 30,241 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.79% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வக்கர புத்தியோடு எப்போதும் வந்து சுற்றிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. பட் எனியோ அந்த வார்த்தை இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து இருந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் நடந்துட்டுருக்காராம். அது வந்து அவங்களுடைய தங்கச்சி வியானா அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. 5வது இடத்துல சாண்ட்ரா அவர் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 18,971 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.14% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே மக்களே, 5 பேர் கொண்ட பட்டியலில் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.